வடை போடுறதுக்காக பார்த்திங்கன்னா வடைப்பருப்பு வந்து ஒரு 2 மணி நேரம் வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கணுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பதத்துக்கு வடைப்பருப்பு மாவை ஆட்டிகிட்டு வரணும். இந்த அளவுக்கு மாவு வந்து ஆட்டியிருக்கணுங்க. நைஸாக ஆட்டக்கூடாது, கொஞ்சம் குறப்பாக ஆட்டி இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோம்புங்க. சோம்பு வந்து ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை ಸ್ವಲ್ಪ இனாமுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாவு போட்டு சோடாப்பு. மாவு ஆட்டுறப்பயே பார்த்திங்கன்னா உப்பு வந்து அதில் போட்டுருக்கு. எல்லாம் கலக்கி விட்டு அதுக்கப்புறம் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வந்து கலக்கி விடணும். நான் வரம்பா. அதுக்கப்புறம் கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உப்பு உரைக்குதான்னு. நம்ம மாவில் போட்ட உப்பே வந்து கரெக்டாக இருக்குது, வேறு உப்பு போட தேவையில்லைங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். வடைச்சட்டியில் சுத்தமாக தண்ணி இல்லாத அளவுக்கு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயிலுங்க. வடை வந்து 400 பேர்த்துக்கு போடுறேங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து நிறைய தாராளமாக ஊற்றினாங்கன்னா வடை வந்து நம்ம பொரிச்சு எடுக்க முடியும். பார்த்தீங்கன்னா 5 லிட்டர் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஊற்றுறது. 5 லிட்டர் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் வந்து நல்லா சூடேறணும். மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருட்டி வச்சுக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா எல்லா உருண்டையும் போட்டு நம்ம வந்து வடை எடுக்க முடியும். ஒவ்வொன்றா போட்டோம்னா சீக்கிரம் வடை எடுக்க முடியாதுங்க. அதனால் வந்து இந்த மாதிரி தட்டையில் வந்து உருண்டை பிடிச்சி வச்சு அதுக்கப்புறம் எண்ணெயில் தட்டி தட்டி போடலாங்க. எண்ணெய் காஞ்சிச்சா அப்படின்னு பார்க்கறதுக்கு கொஞ்சமாக மாவை இந்த மாதிரி கிள்ளி போடுங்க. மேலே வந்து மிதந்துக்கிட்டு வந்துச்சுன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிக்கிச்சுன்னு அர்த்தம். இன்னும் வந்து எண்ணெய் காயில் ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். பார்த்திங்கன்னா பக்கத்தில் அம்மா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி போடுறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா மேலே வந்து எந்திரிச்சு வர ஆரம்பிக்குதுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நாம் வடையை தட்டி போடலாம். எனக்கு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன குட்டி வடைன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து சின்ன சின்ன குட்டி வடையாக போட்டுருக்குறோம். இதுக்கப்புறம் வந்து மாவு உருண்டை பிடிச்சதை தட்டி தட்டி போட்டு எடுத்துக்கலாங்க. மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேங்க, மாவு வந்து பருப்பை வந்து 2 மணி நேரம் ஊற வச்சுட்டுங்க தண்ணியில் போட்டு. அதுக்கப்புறம் குறப்பாக அரைச்சிக்கணுங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, பெருவெங்காயம் நல்லா பொடியை கட் பண்ணிக்கணும். பச்சை மிளகா பொடியை கட் பண்ணிக்கணுங்க. அதுக்கப்புறம் சோம்பு, உப்பு, கொஞ்சம் சோடாப்பு போட்டு நம்ம வந்து நல்லா கலக்கி விட்டு எடுத்து வச்சுக்கணுங்க. அதுக்கப்புறம் உப்பு இருக்கா என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்து கொஞ்சம் செக் பண்ணி பார்க்குறதுக்கு கொஞ்சமாக லைட்டாக எடுத்து பாருங்கள். சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறம் கரெக்டாக இருந்தால் நீங்கள் வந்து அப்படியே விட்டுருங்க. இல்லைன்னா மறுபடியும் கொஞ்சம் உப்பு போட்டு கலக்கி விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு தட்டில் வந்து சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கணும். ஏன்னா எல்லா மாவையும் போட்டு எடுக்கணும். ஒவ்வொன்றா போட்டால் டைம் ஆகி போயிடுங்க. அதனால் இந்த மாதிரி பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச குட்டி வடை வந்து நல்லா செவந்து வர ஆரம்பிச்சிச்சு. இந்த அளவுக்கு செவந்தா போதுங்க. நாம் வந்து இதை அரிக்கி போட்டு வடிச்சுக்கணும். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு செவந்தா போதும். நம்ம வந்து ஒரு இதில் மாற்றிக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பை ஸ்லோ வச்சுட்டு அம்மா வந்து பார்த்திங்கன்னா உருண்டை பிடிச்சதை தட்டி போட போகிறாங்க.
பார்த்திங்கன்னா இப்படி தான் தட்டி போடணுங்க. அடுப்பு வேகமாக வச்சோம்னா சீக்கிரம் செவந்து போயிடும், உள்ளே இருக்கிற மாவுலாம் வேகாமல் போயிடுங்க. அதனால் அடுப்பை குறைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து போடலாங்க. பார்த்திங்கன்னா உருண்டையை எப்படி தட்டி போடுறாங்கன்னு ஒரு இது பார்த்துக்குங்க. இந்த மாதிரி தாங்க தட்டி எண்ணெயில் வந்து போடணும். பார்த்து பக்குவமாக போடுங்க, இல்லைன்னா எண்ணெய் மேலே பட்டுரும். ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி வேகட்டுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு இந்த மாதிரி குச்சி வச்சு லைட்டாக இந்த மாதிரி கலரி விடணுங்க. அப்போ தான் வடை வந்து 2 பக்கம் செவந்து வரும், இல்லைன்னா ஒரே பக்கமாக போயிடுங்க. டேஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கறதுக்காக வனிதாம்மா பார்க்குது. வனிதாம்மா உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குதா? நீங்களும் வாங்க, குட்டி வடையை சாப்பிட்லாம். சாப்பிடுதுங்க பாருங்கள். எல்லாரையும் அறிமுகப்படுத்திக்கிறோம். எல்லாம் பாய் ஹாய் சொல்லிடுங்க. சிவாமா நீங்கள் பாயில் ஹாய். அரிக்கி போட்டு லைட்டாக வந்து இந்த மாதிரி கலரி விடுங்க. அப்போ தான் வந்து வடை வந்து எல்லா பக்கமும் சமமாக வெந்து வரும், கலரும் ஒரே மாதிரியே இருக்கும். ஹாய். இந்த மாதிரியே தாங்க கலரி விட்டு எடுத்துக்கணும். எல்லா உருண்டையும் அதே மாதிரியே தாங்க போட்டு எடுக்கணும். பார்த்திங்கன்னா வடை வந்து செவந்துக்குச்சு. இந்த பக்குவத்தில் இருந்தால் போதுங்க. அதுக்கப்புறம் நல்லா அரிக்கியை போட்டு நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. சுத்தமாக மாற்றியாச்சுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இருக்கிற உருண்டையெல்லாம் இதே மாதிரியே நம்ம எண்ணெயில் தட்டி போட்டு எல்லா வடையும் சுட்டு எடுத்துக்கலாங்க. மறுபடியும் வந்து மாவு உருண்டை போட்டாச்சிங்க. ஒரு 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வடை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களை ஷேர் பண்ணிவிடுங்க, ரிலேட்டிவ்க்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய் பாய், see you.